நிஷா குக்கிங் சேனலில் சூப்பராக அருமையாக ஒரு அவல் பாயாசம் வச்சு இந்த அருமையான பாயாசம் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையிலையும் செஞ்சுருக்கேன். இல்லை நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன், சுகர் சேர்க்கல. ஸோ பாயாசம் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவல் பாயாசம் செய்கிறதுக்கு அவல் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இதை அலசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை அலசாச்சு அவள் புழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க. அடுப்பில் பாலை காய வச்சிடலாம். பால் காயட்டும். ஊற வச்ச அவலை ஒரு சுத்தமான துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய விடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி பாதாம் போட்டு வறுத்துக்கலாம். வேறு நட்ஸ் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதுவும் போட்டுக்குங்க. திராட்சை விருப்பம் இருந்தால் அதுவும் போட்டுக்குங்க. முந்திரி பாதாம் மட்டும் நான் போட்டு இன்றைக்கி இந்த பாயாசம் செய்ய போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் செய்கிற மெத்தடை பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போது முந்திரி பாதாம் வறுத்த மீதி உள்ள நெய்யில் நம்ம இந்த அவலை ஊற வச்ச அவலை போட்டு வறுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அவலை இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்குங்க. பாலை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. பால் கொஞ்சம் ஆறிடணும். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சூடான பாலில் போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதால் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சு போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் மில்க் மேட் சேர்க்குறேன். ஸோ இந்த கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். இதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாயாசம் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் முந்திரி பாதாம் முந்திரியை போட்டுடலாம். இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை போட்டு அவ்வளோதான். சூப்பராக அருமையான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற பாயாசத்தோட இதோட டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.